தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் வெரி ஹாப்பி டு see you. ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் நாம் கொண்டு வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு திங், விலையேற பெற்ற ஒரு காரியம். நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க, அதிக நம்பிக்கை ஆபத்தில் முடியும். அதிக விசுவாசம் ஆபத்தில் முடியும்னு போடல, அதிகமான நம்பிக்கை, மோர் கான்ஃபிடென்ஸ் will lead us to danger. எதற்காக இந்த தலைப்பு ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சமீப காலமாக ஆவியானவரால் கற்றுக் கொடுக்கின்ற எனக்கு டீச் பண்ண இந்த லெசன் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் யோசிக்கிறேன். சர்ச் வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பதாக ஐ நீட் டு டெல் யூ சம்திங். இட்ஸ் வெரி க்ரூஷியல், ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வேர்டுக்காக என்னை யாரும் கோவப்படாதீங்க, ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, தப்பாக பேசாதீங்க. நீங்கள் நிறைய காரியங்கள் பார்த்துருப்பீங்க. இவர்கள் கர்த்தருக்குள் மரித்தார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். வெரி குட். உங்களுக்கு எனக்கும் ரொம்ப பெரிய பாக்கியம் என்னென்னா, அவருக்குள் மரிக்கிறது, அவருக்காக மரிக்கிறது. நாம் பிறந்தது அவரால், நாம் மரிப்பது அவருக்குள்ள. இட்ஸ் வெரி குட். பட் தி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், நாம் அந்த மரணத்திற்கு முன்பாக அவருக்குள் வாழ்ந்தோமா? தட் இஸ் தி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன். நான் யாரையும் குறை பேசலை. வி ஆர் நாட் ரைச்சஸ்னஸ் மேன். நம்ம யாரும் நீதிமான் கிடையாது. அவர் ரத்தத்தினால் நீதிமணக்கம் பட்டிருக்கிறோம். அவர் ரத்தம் சிந்தி நம்ம பாவத்தை வெளியே கொண்டு வராமல் எங்கே நடக்க அப்படின்னா, இன் கால்வரி மவுண்டன் உங்களுக்கும் அவருக்கும், எனக்கும் அவருக்கும் மாத்திரம் தான் நம்முடைய பாவங்கள் தெரிகிறது. அந்த பாவத்தை அவர் மன்னித்து கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுட்டார். யாருமே எடுக்கக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுட்டார். இனி அவரும் அதை எடுக்க மாட்டார், யாரும் எடுக்கக்கூடாது. பட் நீங்கள் நானும் ஒரு நாள் மரிப்பது நிச்சயம். நாம் பிறக்கும் பொழுது நமக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க எல்லாரும். நாம் மரித்த பிறகு நமக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. நம்ம அங்கே இல்லை, நம்ம அவரோட கூட இருக்கிறோம், ஆனால் நமக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ தேவன் பாருங்கள், நாம் பிறப்பதற்கு அவருடைய ஜெபம் தேவை, அவருடைய துணை தேவை. நாம் மரித்த பிறகும் நம்முடைய அடக்க ஆராதனைக்கும் அவர் தேவை. ஆனால் இன் பிட்வீன் அந்த லைஃப் அவருக்குள் வாழ்ந்துமான்றது தான் இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தோம், கர்த்தருக்குள் மரித்தார்கள். வெரி குட். இட்ஸ் எ ப்ரெஷியஸ் திங் இன் தி வேர்ல்ட். ஒருத்தர் தேவனுக்குள் மரிப்பது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் கர்த்தருக்குள் வாழ்ந்துமா? ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, நம்ம தொடர்ச்சியாக ஒரு எபிசோடு மாதிரி பார்த்துட்டு வரோம். என்ன எபிசோடுனா, பிகமிங் லைக் காட். தேவனை போல மாறுவது, அவரை போல சிந்திப்பது, அவரை போல யோசிப்பது. இட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ அ கொஸ்டின். இட்ஸ் வெரி ஈஸி ஆர் இட் இஸ் ஹார்ட் ஆர் வி கேனாட் பி லைக் காட். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது ரொம்ப சுலபம் தானே, இல்லை கடினமா, அல்லது நம்மளால் மாற முடியாதான்னு கேட்கலாம். சுலபமும் இல்லை, கடினமும் இல்லை, மாற முடியாதுன்னு இல்லை. இன்றைக்கி தான் டே 1. நாம் அவரை போல் மாற ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ நாளைக்கு எதுவாக மாறும்? டே இல்லை, நாளைக்கும் டே 1. அப்போ நாளை மறுநாள் டே 3 இல்லை, டே 1. நீங்கள் நான் தேவனை போல மாறுவது என்பது மிக 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 கடினமான ஒன்று. பட் we can try. ஒரு சில பேர் சொல்லலாம் ரொம்ப சுலபங்க அப்படின்னு. குட். கடினம் என்று எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளால் பண்ண முடியாதுன்னு இல்லை, we have to sacrifice everything. பிகினிங்கில் ஹார்டாக இருக்கும், பட் டே ஆஃப்டர் அண்ட் ஆஃப்டர் அண்ட் ஆஃப்டர் இட் வில் பி அவர் லைஃப். அது நம்முடைய வாழ்க்கையாக மாறிடும். ஆரம்பத்தில் எல்லா காரியமும் கடினமாக இருக்கும். ஜீசஸ் நமக்காக மரித்தது அவ்வளோ கடினமான ஒன்று. வலியை தாங்கினது, பெயினை சஃபர் பண்ணது, இட்ஸ் வெரி ஹார்ட். பட் நவ் வி ஆர் சிட்டிங் வெரி ஹாப்பிலி. பட் சஃபர் பண்ணது, இந்த ஒரு லெசன்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். தேவனை போல மாறுவது, அவரை போல செயல்படுவது, அவரை போல யோசிப்பது.
இந்த ஒரு வசனம் எல்லாருக்குமே தெரியும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 எபேசியர் 4:30 கவனிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக்க பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். And grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். We know, everyone knows this thing. Everyone knows this. Everyone knows about this. பரிசுத்தாவை துக்கப்படுத்தக்கூடாது. நாம் தெரிந்தோ தெரியாமலையோ, by knowing this or unknowing this, அது தெரிந்தோ இது தெரியாமலையோ, we did a mistake or we did a sin. நாம் ஒரு தவறு அல்லது ஒரு பாவம் செய்துட்டோம். Before that, I need to tell you some good news to you. நீங்க ஒரு தவறு செய்த உடனே உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக துக்கப்படுகிறார். ரொம்ப ஆகிறாரு. அவரோட துக்கம் உங்களால் தாங்க முடியல. நீங்க உங்க ஆவி கண்டுபிடிச்சிருச்சுன்னா, யூ ஆர் இன் அ ரைட் வே. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள அளவில்லாம டன் கணக்காக இருக்கிறார். ஜீசஸ். Instead of that, we are doing some big malefactor. பெரிய தவறு செய்தும் அப்படி ஒரு சென்ஸ், அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள இல்லை, துக்கப்படுகின்ற ஒரு சிம்டம்ஸ் எனக்குள்ள இல்லைன்னா, we are in risk. Somehow we have missed something from the Holy Spirit, and we missed the Holy Spirit. எப்படியோ பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகின்ற ஒரு குட்னஸை மிஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை மிஸ் பண்ணியிருக்கிறோம். இது மிகப்பெரிய பேராபத்து. இது நிச்சயம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. Surely it won't lead us to the heaven. We won't see Father's face. ஆரம்பத்தில் நான் செய்த மிக பெரிய தவறுகள், the big malefactor, the big issues which my soul desires, my flesh desire on that. ஆரம்பத்தில் நான் செய்த மிகப்பெரிய தவறுகள், என்னுடைய ஆத்மா விரும்பிய காரியமும் என்னுடைய மாம்சம் விரும்பிய காரியமும் இப்பொழுது நாள்பட நான் அதிகமாக பரிசுத்த ஆவியினிடத்தில் ஐக்கியம் வைத்துக் கொண்டு நானும் அவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு, என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டு, அவர் சத்தத்தை 24 மணி நேரம் கேட்டுக்கொண்டு, அவர் கரெக்டாக ஃபீட் பண்ணுறனா, அவர் கரெக்டாக இருக்கிறாரா, டிஸ்டர்ப் ஆகிறாரா, கிரீவ் ஆகுறாரா, துக்கப்படுகிறாரா என்று நான் அவரை பார்த்து கொண்டு இருக்க என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்குள் அவர் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறார். எந்த காரியத்தை நான் அவர் பெறுவதற்கு முன்பதாக விரும்பி செய்தனோ அந்த காரியத்தை பற்றி யோசிக்கும் பொழுது எங்கோ குத்தப்படுகிறேன், எங்கேயோ தடுக்கப்படுகிறேன். நான் அதை செய்யல. I'm not doing that issues or sin. I'm not doing that again and again, that same issues. But even though if I think about that, what I did in the past, our mind is a flying bird. It flies everywhere. நம்முடைய சிந்தை ஒரு பறவை, எங்க பறந்துட்டு இருக்கோம். கடந்த வாழ்க்கைக்கும் போவோம், இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் போவோம், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்கும். பட் அந்த கடந்த வாழ்க்கையில் நாம் செய்த அந்த தவறை பற்றி நம்ம மீண்டும் அப்படியே ரீகேப்குள்ள போகும் பொழுது, உள்ள இருக்கிற ஆவியானவர் he will indicate us. ஆனால் நான் மீண்டும் I'm doing some malefactor, நான் மீண்டும் சில தவறுகள் செய்கிறேன், ஆனால் எனக்குள்ள அந்த ஒரு கன்விக்ட் ஆகின்ற ஒரு உணர்ச்சி இல்லைன்னா, ensure that you missed the Holy Spirit. உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இல்லை. Without comforting the Holy Spirit, you cannot go and talk to Jesus, and in the name of Jesus you cannot go and ask to Father about anything about your life. பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தி விட்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதா கிட்ட போயிட்டு உங்களால் என்னால் எதையும் கேட்க முடியாது. ட்ரினிட்டியில 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். அவரை துக்கப்படுத்திட்டு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அகைன் ஐம் கமிங் டு தி மெசேஜ். பை ஹவு, தெரிந்தோ தெரியாமையோ, we did a sin, we did a mistake அப்படின்னு தெரிந்த உடனே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறதை, அழுகிறதை நம்மளால் கேட்க முடிகிறது, நம்மளால் உணர முடிகிறது என்றால், you have to sit in presence
And the best way to escape from that process is, that issue, that trap is, அந்த கண்ணில மாட்டிருக்கிற நாம், அந்த பிரச்சனையில மாட்டிருக்கிற நாம் தப்பிக்க ஒரே வழி என்னன்னா, அவருக்கு நாம் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கணும். என்ன வார்த்தையை கொடுக்கணும்? நான் மீண்டும் இது செய்ய மாட்டேன், என்னை மீண்டும் பலப்படுத்து. இப்போ நீங்க நானு அவரை கம்ஃபர்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்ல தான் இறங்கணுமே தவிர்த்து, ஓகே போ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின். இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, எனக்கு டீச் பண்ணிட்டு இருக்காரு. We all are human beings. We do mistakes. We do some blunder mistakes. தெரிந்தோ தெரியாமையோ we will do. ஏன் அப்படின்னா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, sometimes over confidence will lead you to the risk. அதிக நம்பிக்கை உங்களை ஆபத்துக்குள் கொண்டு போகும். ஏன் அப்படின்னா, எனக்கு தாவீதை பற்றி தெரியும் எப்படி விழுந்தாருன்னு, எனக்கு சாலமோனை பற்றி தெரியும் எப்படி விழுந்தாருன்னு, எனக்கு சிம்சோனை பற்றி தெரியும் எப்படி விழுந்தாருன்னு, நான்லாம் ரொம்ப உஷார்ப்பா, நான்லாம் விழமாட்டேன்ப்பா அப்படி என்று உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் பாவத்தில் விழமாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சுனாலே, யூ ஆர் டிகிங் அ பிக் பிட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக எனக்காக நீங்கள் நான் பெரிய ஒரு குழியை தோண்டி கொண்டிருக்கிறோம். அவங்களாம் விழுந்தாங்க, நான்லாம் விழ வாய்ப்பில்லை என்று நீங்கள் யார் சொல்லுகிறீர்களோ, பிசாசானவன் யார் மீது அதிகமான அபிஷேகத்தை தேவன் வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறாரோ அவர்கள் மீது தான் கண்ணை வைத்து கொண்டிருப்பான். அவனுக்கு தெரியாது இன்னைக்கு விழ போறாங்கன்னு, ஆனால் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். சிம்சோனுக்கு தெரியாது இன்னைக்கு என்னுடைய கண்கள் பிடுங்கப்படும் என்று, ஆனால் பட் he was in attack. டெலிலால் மூலியமாக he was in attack. டெலிலாளுக்கு தெரியாது இப்படி நடக்க போகுதுன்னு, அவனுடைய ஐஸ் வந்து பிளக் அவுட் பண்ண போறாங்கன்னு டெலிலாளுக்கு தெரியாது. டேவிடுக்கு தெரியாது இந்த ஒரு இஷ்யூ நடக்கும் அப்படின்னு, உப்பரிகின் மேல நடக்கும் பொழுது. சாலமோனுக்கு தெரியாது நான் இப்படி ஒரு இஷ்யூஸ்ல மாட்ட போறேன், தேவனை நான் 2 முறையும் கூட தேவனை அப்பியர் ஆகி நான் தேவனை மறுதளிக்க போறேன், நெக்லெக்ட் பண்ண போறேன், அந்நிய தெய்வத்தை வணங்க போறேன்னு சாலமோனுக்கு தெரியாது. பிகினிங்ல தெரியாது, போக போக தான் தெரியும். யார் ஒருத்தங்க என்னுடைய பலனை நம்பி அதிக நம்பிக்கை என் மேலே வைத்து, நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் பாவத்தில் விட வாய்ப்பே இல்லை, நான் விழமாட்டேன், பார்த்துக்கலாமா, தாவீது எப்படி விழுந்தார், நான் விழமாட்டேன், சாலமோன் விழுந்தார், நான் விழமாட்டேன், சிம்சோன் விழுந்தார், நான் விழமாட்டேன், நான் ரொம்ப உஷாராக இருக்கிறேன்னு யார் ஒருத்தங்க இப்போ நீங்கள் வாழ்கின்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை நம்மளை விழமாட்டோம்னு நினைக்கிறோமோ, நாம் தான் ஃபஸ்ட்டு விழுவோம். ஆனால் யார் ஒருத்தங்க அப்பா கரப்டான உலகம், டிஃபைலான உலகம், எந்த பக்கம் திரும்பினாலும் பிசாசு யாரை விழுங்கலாம்னு கெர்ஜித்து வகை தேடி கொண்டிருக்கிறான். இந்த ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான உலகத்தில், இந்த ரொம்ப சீர்கெட்ட உலகத்தில், டிரான்ஸ்கிரிப்ஷன் நிறைந்த இந்த உலகத்தில், விக்கட் பர்சன்ஸ் நிறைந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் விழுந்துருவேனான்னு பயமாக இருக்குது, நான் உங்கள் பாதையை மாறி போயிடுவேனான்னு பயமாக இருக்குது, உங்கள் அபிஷேகத்தை மிஸ் பண்ணிவிடுவான்னு பயமாக இருக்குன்னு the person who is begging to the Holy Spirit and wandering for the Holy Spirit and desperating for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக யார் வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறார்களோ, கெஞ்சி கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே அவையானவரே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு பயமாக இருக்கு, நான் விழுந்துருவேன். The more we are becoming holy, we have to be very careful to stable on that place. அதிகமாக பரிசுத்தமாக நாம் மாற 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 அந்த நிலைப்பாட்டில், அந்த தட்டில், அந்த மண்டலத்தில் நாம் நிலையாக இருக்க நாம் அதிகமான கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து ஷோர்லி ஐ ஒன்ட் ஃபெல் டவுன், நான் விழ வாய்ப்பே இல்லைங்க, நல்லா விழ வாய்ப்பே இல்லைங்க அப்படி என்று அதிக நம்பிக்கை என்னுடைய காரியத்தின் மீது நான் புஷ் பண்ணும் பொழுது ஒரு செகண்டில் கண்ணு மிக நேரத்தில் தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டோம், தெரிந்தோ தெரியாமலையோ மீண்டுமாக தவறை செஞ்சிட்டோம். இப்போ கம்ஃபர்ட் பண்ண ஒரே வழி அவருக்கு, நான் மீண்டும் அதை செய்ய மாட்டேன்னு பலனை கொடுங்க. Can I tell you something? யோவான் 16:8 வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஜான் சாப்டர் 16 and verse 8, 7 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இங்கிலீஷில் வாசிக்கிறேன், என் கேஜேவியில்.
Nevertheless, I tell you the truth, it is expedient for you that I go away. For if I go not away, the Comforter will not come unto you. But if I depart, I will send him unto you, and when he come, he will reprove the world of sin and of righteousness and of judgment. ஆவியானவர் துக்கப்படுத்திட்டோம், இப்போ கம்ஃபர்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆவியானவரே மன்னிச்சிடுங்க, அகைன் எனக்கு பலனை தாங்கன்னு நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்கும் பொழுது ஆவியானவர் எங்கே தவற பண்ணுன்னு டீச் பண்ணுவார். இங்கே தான் விழுந்த தெலீலாள் கிட்ட உன்னுடைய வாயை திறந்திருக்கக்கூடாது. நீ ஜென்டைல்ஸை மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மிஸ்டேக் பண்ணதுனால தான் நீ கீழே விழுந்த. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, என்னால் என்னுடைய ஃப்ரெண்டு கிரீஃப் ஆகிட்டாரு, துக்கப்பட்டார். இப்போ நான் என் ஃப்ரெண்டை கம்ஃபர்ட் பண்ணுறேன். இப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏன் துக்கப்பட்டேன், இந்த தவறு நீ பண்ண, அதனால துக்கப்பட்டேன். இந்த லெசன் நான் டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் இதான் உன்னுடைய லெசன்ஸ். நான் துக்கப்பட்டதுக்கான காரணம் இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டீச் பண்ணிட்டார். இப்போ நம்ம ஆத்மாவுக்கு தெரியும், ஆவிக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் நம்ம செய்ய மாட்டோம். ஆவியானவர் என்பவர் நமக்கு டீச்சர். இஸ் த டீச்சர். அவர் தான் நமக்கு டீச்சர். தப்பு பண்ணிட்டோம், அவ்வளோதானா? இல்லை. ஆவியானவர் துக்கப்பட்டுட்டார், அவ்வளோதான், துக்கப்பட்டு கொண்டு இருப்பார்? இல்லை. அவர் போயிட்டு நம்ம எப்படியாச்சும் கம்ஃபர்ட் பண்ணணும், அவர்கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடணும். நான் பண்ணு தப்பு எங்கே மிஸ்டேக் பண்ண சொல்லுங்கள், எப்படி விழுந்த, எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு பொழுது அழகாக நம்ம டீச் பண்ணுவார். இந்த 3 காரியம். இந்த விளையாட்டு தான் உனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுடுச்சு. உன்னை ஏன் இப்படி விளையாடின, எதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ண, இந்த வேர்டு நீ பேசணுன்னே நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், நான் துக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதை பேசாத அப்படின்னு ஆவியானவர் நமக்கு டீச் பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நாளில் பிறந்து அடுத்த நாளில் ஃபுல்னஸ் ஆகிடுவோமா? வாய்ப்பே இல்லை. அதான் பிகினிங் சொன்ன, தேவனை போல் மாறுவது டே 1. அப்போ நாளைக்கும் டே 1 தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதிகமான அபிஷேகமும் அதிகமான கிருபையும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். உங்கள் சர்ச்சில், உங்கள் சொசைட்டியில், உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு பெரிய மற்றவங்களுக்கு இல்லாத கிருபை தாளந்து உங்ககிட்ட இருக்கலாம். மற்றவங்களுக்கு கிடைக்காத வரம் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஈவன் தோ அவங்கெல்லாம் தேவனுக்காக காத்திருந்தும் நீங்கள் வேறு வழியில் போயிருந்தாலும் தேவன் எடுத்து உங்களை பயன்படுத்தியிருக்கலாம். த மோர் கிரேஸ் இஸ் ஃபாலோவிங் யூ. அதிகமான கிருபை உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது, இது உண்மை. பட் behind the grace you have to verify whether the humble is following the grace or proud is following that grace. அதிகமான கிருபை என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறது, என் மீது போடப்பட்டிருக்கிறது உண்மை. அந்த கிருபைக்கு பின்னதாக தாழ்மை கிருபையை ஃபாலோ பண்ணுதா அல்லது பெருமை கிருபையை ஃபாலோ பண்ணுதா? யாருக்கு கிருபை அதிகமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் அதிகமாக எதை சார்ந்திருக்க வேண்டும் என்றால், கிருபை வந்தாலே உலகத்திலேருந்து என்ன சவுண்டு உங்களுக்கு எனக்கும் கேட்கணும்னா பெருமை வரும். அருமையாக ஆராதிக்கிற உன்னுடைய ஆராதனை இன்னைக்கு, அப்பா என்ன மாதிரி மெசேஜ் எடுக்கிற, என்னமா மியூசிக் வாசிக்கிற, என்னமா கீபோர்டு வாசிக்கிற, என்னமா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற, உன் சர்ச் எப்படி டெக்கர் பண்ணி வச்சுருக்க, என்னமா இங்கிலீஷ் பேசுகிற, என்னமா ஆராதனை இது நடத்துகிற, யூத் மீட்டிங் எப்படி நடத்துகிற, சண்டே ஸ்கூல் எப்படி நடத்துகிற, பாஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி இப்போ உன் வார்த்தை இன்னைக்கு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, இன்னைக்கு என்ன வந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் யூ, தே ஆர் க்ளோரிஃபைங் தி ஹோலி ஸ்பிரிட். அவங்க உங்களை உயர்த்தி பேசல, அவங்க பரிசுத்தாய் உயர்த்தி பேசுகிறாங்க. அவங்க நீங்கள் நல்லா ஆராதிச்சிங்க, அவங்க ஆராதனை உங்களை தேங்க்ஸ் பண்ணாலும் உங்களை யார் அப்படி ஆராதிக்க வைத்தா அந்த கிரெடிட்டும் அந்த கனமும் அந்த ஹானரும் அந்த மகிமையும் அந்த கனமும் யாருக்கு போய் சேரும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு போய் சேருது. அவர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களை என்ன பார்த்து சூப்பர்னு சொல்கிறாங்க. அவர் கொடுக்கலன்னா, கிருபை அதிகமாக பெறுகிற இடத்தில் பெருமை கிருபை விட தாண்டி போக ட்ரை பண்ணும். 2 சொல்கிறார் தேவனாய கர்த்தர், இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், உனக்கு எது வேணுமே எடுத்துக்கோ. கிருபை அதிகமாக கிடைக்க 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 2 ப்ராசஸ் வந்து நிற்கும் பக்கத்திலே, ஒன்று பெருமை, ஒன்று தாழ்மை. ஆனால் யார் ஒருத்தங்க
இது எனக்கு ஆவியானவர் டீச் பண்ண ஒரு வேர்டு. இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்கள் சர்ச்சில் ஒரு 300 பேர் இருக்கலாம், ஒரு 200 பேர் இருக்கலாம், ஒரு 50 பேர் இருக்கலாம், ஒரு 1000 பேர் இருக்கலாம், ஒரு 10,000 பேர் இருக்கலாம். அந்த கடைசி நபர் யார்? அதான் நீங்கள். 500 பேர் இருக்கிறாங்க, அந்த 500வது நபர் யார்? அதான் நீங்கள், அதான் நான். நாம் தேவனுக்குள் நிலைப்பட்டு வருகை வரைக்கும் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அனுதினமும் நாம் பரிசுத்த ஆவிகிட்ட போயிட்டு என்னை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்றைக்குமே ஆபத்து. பாத்தியா, எனக்கு பாவம் என்னமே வர்றதில்லை, பாத்தியா இச்சையான காரியம் என்னமே எனக்கு வர்றதில்லை. எப்படி முன்னாடிலாம் நான் ஒரு பயங்கரமான ஆள், இப்போ பார்த்தீங்களா எப்படி எப்படி அப்படி என்று சுய பெருமையும் சுய நீதியும் எங்கே நம்ம காமிக்க ஆரம்பிக்கிறோமோ, அடுத்தது உனக்கு கிடைக்காத கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு பார்த்தியா, என் மேலே ஒரு தரிசனம் இருக்குது, நான் தான் தரிசனம் அப்படி என்று தேவன், நாம் அதற்கு சபதரிக்கல, நாம் அதுக்கு சம்பாதிக்கல. அவர் சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்து உயர்த்தி அவர் போட்டிருக்கிற பிச்சை, இது அவரால் உண்டான ஈவு. அப்படி ஒரு காரியம் நடக்கலாம், இவ்வளோ நம்ம தைரியமாக பேசியிருக்க மாட்டோம். இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அது எப்படியோ கொடுத்துட்டாரு, அது எதை பார்த்து கொடுத்தாருன்னு தெரியல. ஆனால் இதை சேஃபாக மறைத்து ஹேண்டில் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. எங்கே ஒரு நபர் அதிகமாக பரிசுத்தமாக இருந்துட்டேன் அப்படின்னு ஆவிக்குரிய பெருமை வந்துடுதோ, அவங்க தங்களுடைய வீழ்ச்சியை நோக்கி அவங்களே போய் கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு நபர் நான் இன்னும் பலப்படலை, நான் இன்னும் பரிசுத்தமாகலை, நானும் உங்களை போல் மாறணும்னு ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுறேன், எப்படின்னா கீழே விழுந்துடுறேன், பாவியாக என் மேலே கொஞ்சம் மனமாக இருங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, வருகையில் என்னை கைவிட்டுறாதீங்க என்று இன்னும் நம்மை தாழ்த்தி தாழ்த்தி இன்னும் நம்மளை மறைத்து 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 அப்படி சமூகத்தில் நாம் அவருடைய செல்ல பிள்ளை போல, இன்னொரு சிறிய பிள்ளை போல எவ்வளோக்கு நம்ம ஹம்பிள் பண்ணிக்கிறோமோ அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கும். அதிக நம்பிக்கை ஆபத்து. இப்போ புரியும் உங்களுக்கு ஏன் ஆபத்துன்னு. நான் நீதியாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் பார்த்தியா பாவம் பண்ணாமல் இருக்கிறேன், நான் பார்த்தியா இந்த அடிக்ஷனை விழாமல் இருக்கிறேன், இந்த காரியத்தை நான் பார்க்காம இருக்கிறேன், பார்த்தியா முன்னாடிலாம் இந்த காரியத்தை நான் விரும்பி விரும்பி செய்வேன், பார்த்தியா அப்படி நீங்கள் சொன்னாலே காலி. ஆட்டோமேட்டிக்காக எனிமிக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு, புழு நுழைய போகிறான், காலி. ஆனால் ஆவியானவரே உங்கள் பேலன், இன்றைக்கி நான் இதை தாண்டி இருக்கிறேன்னா உங்கள் பேலன், இந்த டெம்டேஷனை தாண்டினது உங்கள் பேலன், நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவர் மேலே ப்ரெஷரை போடுறோமோ அவருடைய ப்ரெசன்ஸ் நம்மளை பாதுகாக்கும். ஆமென். இந்த வேர்டு உங்களுக்கான வார்த்தை. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பாக உங்களுக்கு குத்தப்பட்டு இருக்காதுன்னு விசுவாசிக்கிறேன். அப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இதில் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம 5 years 10 years பரிசுத்தமாக இருந்துட்டோம், இதை வச்சு எதிர்காலத்தில் ரொம்ப பரிசுத்தமாக இருந்துட்டோம் விழமாட்டோன்னு நினைக்க வேண்டாம். நான் அதிகமாக வேதத்தை வாசிச்சிருக்கிறேன், நான் 10 முறை பைபிள் வாசிச்சிருக்கிறேன், நான் பரிசுத்தவை பெற்றிருக்கிறேன், நான் 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 10 மணி நேரம் ஜெபிக்கிறேன், என்னெல்லாம் கீழே தள்ள வாய்ப்பில்லைன்னு சொல்ல வேண்டாம். பரிசுத்தாவி இருக்கிறவர்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் மதிப்பு. அவர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு. அவர் துக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அவர் கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்தது என்ன பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், அவருக்கு ஒரு ஹோப் கொடுங்க. கவர்னன்ட் அவர் கூட பண்ணுங்க. முழங்கால் படிட்டு அவர் மன்னிப்பு கேளுங்க. ஆமாம் நான் பண்ணு தப்பு, எங்கே தப்பு பண்ணணும்னு, எங்கே தப்பு பண்ணன்னு கேட்ட உடனே டீச் பண்ணுவார். அது கையில் பிடிச்சி கொடுங்க, மறந்துடாதீங்க, திரும்ப ஓடுங்க. டே 1 நினச்சிட்டு ஓடுங்க. தேவனை போல மாறுவது டே 1 ஓடுங்க. ஒருவேளை குத்தப்பட்டு அமர்ந்திருக்கலாம், நீங்கள் விரும்பாத காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கலாம், நீங்களும் அதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படலாம். நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. உங்களால் அது ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதிகமாக வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, நானும் பாஸ்டரும் ஒரு காரியத்தை குறித்து பேசும்பொழுது அப்போ ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. யோவான் 14 ஸ்காரியோத் அல்லாத யூதா கிட்ட கர்த்தர் சொல்லுவார், எசப்பா சொல்லுவார். யோவான் 14:23 22 வாசிக்கிறேன். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே இது உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இந்த நாங்கள் என்ற வேர்டு தான் பவர்ஃபுல். நல்லா கவனிங்க. நாங்கள் என்னும் பொழுது 3 பேர் வராங்க. எந்த 3 பேர்னா, பிஃபோர் தி வேர்ல்டு வாஸ் கிரியேட்டட், உலகம் உருவாவதற்கு முன்பதாக ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஹோலி ஸ்பிரிட் ஆவரிங் ஆன் தி வாட்டர், இட்ஸ் வாய்ட், வெறுமையாக இருந்தது, ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர்
தேவனாகிய கர்த்தர் குமாரன் என்று வெளிப்படவில்லை, யெகோவா கர்த்தர் என்று வெளிப்பட்டு கொண்டிருந்த இந்த 3 நபரும் அவர்கள் வந்து நம்மிடத்தில் வாசம் செய்வார்கள். எப்பொழுதுனா வசனத்தை வாசிக்கும் பொழுது. அவரிடத்தில் அன்பாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வசனத்தை வாசிப்போம். ஜீசஸ் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாமல் இருந்தால் வி கேன் டூ. நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தில் விழுறீங்களா, ஜஸ்ட் ஓரம் போடுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, தீ ஓரம் போடுங்க. பரவாயில்ல, நீங்கள் விழுந்துட்டீங்களா, பரவாயில்ல, தீ ஓரம் போடுங்க. ஆனால் ஜீசஸ் வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆஸ்க் ஜீசஸ், எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் வந்துட்டார் அப்படின்னா இது வெளியேறிடும். ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.